வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ரூம்மேட்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரெண்டு வித்தியாசமான பெண்கள் ரூம்மேட்ஸா இருந்தா என்னென்ன பஞ்சாயத்துகள் வருது அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு காமெடி டிராமா. தொடர்ச்சியா த்ரில்லர் படங்களா பார்த்து பார்த்து இப்படி ஒரு காமெடி டிராமா பாக்குறதுக்கு ஒரு விதமான ரிலீஃபா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினான தீவான் வந்து ஒரு பயங்கர ரிசர்வ்டா அதே நேரத்துல ஒரு நேர்டியான பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கூல் லைஃப்ல அவளுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க இல்லவே இல்லை. அதனாலே பயங்கர வருத்தத்துல இருக்கா. சோ காலேஜ்ல இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே ஒரு ரூம்மேட்டை செலக்ட் பண்றான். அவ தான் வந்து செலஸ். செலஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான டைப், அதே நேரத்துல அவளை சுத்தி நிறைய மிஸ்ட்ரீஸ் அப்படின்றது இருக்கு. ஒரு விதமான ஃபங்கி நேச்சர் அப்படின்னே சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட கான்ட்ராஸ்டிங்கான பெண்கள் ஒரு ரூம்ல இருக்கும் போது அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா இந்த காலேஜ் ஹாஸ்டல்ல பசங்களுக்கு ரூம்மேட்ஸ் அமைகிறது இருக்குல்ல, அதுல பெருசா பஞ்சாயத்துகள் அப்படின்றதெல்லாம் பெருசா வரவே வராது. ஏன்னா ரொம்ப ஈஸியா நிறைய பேர் அட்ஜஸ்ட் ஆயிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தன் போட்ட சட்டையை கூட இன்னொருத்தன் போட்டு போவான். அந்த அளவுக்கு பவுண்டரிஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனா நிறைய பொண்ணுங்க அப்படியே ஆப்போசிட். இன்ஃபேக்ட் அந்த பவுண்டரிஸ் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கும். சோ அந்த மாதிரியான சில பவுண்டரிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் கேரக்டரை ரொம்ப நீட்டாவே ஸ்டார்டிங்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதுலயும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும். அதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காட்சிப்படுத்திருப்பாங்க. இந்த கதையை கொண்டு போன விதம் அப்படின்றதும் ஒரு மாதிரி ஜாலியா நிறைய ட்ரிப்புகள், பார்ட்டிகள் இந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. சோ பெருசா போர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இல்ல. பட் அந்த முக்கியமான பிரச்சனை ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பயங்கர ரஷ் அப் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கர சினிமேட்டிக்கா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா பெட்டராவே பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு டைம் பாஸ்க்கு ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம். பட் அடல்ட் கண்டென்ட் ஆங்காங்கே இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் 2.9 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.